ஹாய் ஃப்ரெண்ட், என் பேர் அருண்குமார். பேசிக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஆனால் இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் நெட்வொர்க் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் Kaashiv Infotech. பயங்கர சந்தோஷமாக நான் ஒருத்தரை பற்றி பேச போகிறேன். அதான் நம்மளுடைய அருண்குமாருங்க. சார் டிப்ளமா EEE 2018 பாஸ் அவுட்டுங்க. மயிலாடுதுறையிலேருந்து வந்திருந்தாருங்க. அவர் ஒரு நாள் வரும்போது, சார் ஆக்சுவலாக நான் லைக் டிப்ளமா தான் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பார்க்கவே பாவமாக இருப்பாங்க, அவ்வளோ அமைதியான ஒரு பையங்க. சரி, அவனுக்கு நம்ம ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்கில் நீ போ அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான சஜஷனும் அவனுக்கு கொடுத்தங்க. ஸோ அருண்குமாரோட பெரிய அட்வான்டேஜ்னா, எதுனா ஒரு இடம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் அடிச்சுட்டு உள்ளே போவேன்னு துடிக்கிற ஒரு கேண்டிடேட்டுங்க. அவனை கண்டுபிடிச்சி அவனை அதே மாதிரி அந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி அவன் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய கம்பெனியில் அருமையாக ப்ளேஸ் ஆகிட்டாங்க. கம்பெனி ஓனர்ஸ் கிட்ட ஹெச்ஆர்ட்ட நான் பேசும்போது சார் சூப்பர் சார் அப்படின்ற ஒரு வாரத்தை தான் அவனுக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நல்ல ஃபீட்பேக் வாங்க நம்ம அருண்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ உனக்கான கோட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒதுக்கப்படும் இடத்தில் நிமிர்ந்து நில், உன்னை பெருமையாக பேசும் இடத்தில் குனிந்து நில், உன்னை துரத்தும் இடத்தில் ஓடாமல் திரும்பி நில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த பிரச்சனைலாம் தாண்டி ஜெயிக்கின்ற துடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது உங்ககிட்ட இருந்துச்சு அருண்குமார். இன்றைக்கி நீ ஜெயிச்சிட்ட, மென்மேலும் விளையாட இந்த கம்பெனி நானும் உன்னை வாழ்த்துறேங்க. ஸோ சூப்பராக நீ ப்ளேஸ் ஆகிருக்க, சந்தோஷமாக இரு உன் குடும்பத்தோட. ஸோ டிப்ளமாவில் இருக்கிறவங்க எல்லாமே வேலைக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. அதுவும் EEE மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு நம்ம வேலைக்கு போக முடியுமான்னு ஒரு கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. எல்லாருக்குமே கேள்விகள் இருந்துகிட்டே தாங்க இருக்குங்க. ஆனால் பதில் மட்டும் தான் தேட மாட்டோங்க. அந்த மாதிரி பதில் தேடி லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும்னு நினச்சவர் தாங்க நம்மளோட அருண்குமாருங்க. ஸோ அருண்குமார் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாருங்க. நடுவில் படிக்கும்போது ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஒரு விஷன் வந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போக முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சுங்க. அந்த வந்த நாள் அவரோட வாழ்க்கை மாறிச்சுங்க. இன்னைக்கு அவர் பிளேஸ் ஆகிட்டாருங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் என்ஜினியராக ஜாயின் பண்ணியிருக்காங்க, நெட்வொர்க் இன்ஜினியராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அருண்குமார். நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். 2018 நான் டிப்ளமோ EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்கள் அந்த ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது க்ரோத் இல்லை. அதனால் ஐடி ஃபீல்டில் போகலாமே அப்படின்ட்டு சார் யூடியூப் பார்த்துருக்கிறப்ப சாரோட சேனல் வந்துச்சு. அதை பார்த்துக்கிறப்ப ஜாயின் பண்ணிட்டு சார்கிட்ட பேசிட்டு சார் நெட்வொர்க்கிங் எடுக்க சொன்னார். சார் நிறையா மார்க் இன்டர்வியூலாம் வச்சாங்க. அதில் அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7-6 இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அங்கே போய் நாங்கள் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டோம். இப்போ நான் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் நெட்வொர்க்கிங் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகிருக்கேன். தேங்க்யூ Kaashiv Infotech. தேங்க்யூ வெங்கட் சார். டிப்ளமோ EEE 2018 பேட்ச். சார் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்ப கொஸ்டின் கேட்டாங்க. சொன்னேன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு கேட்டாங்க சார். நான் சொன்னேன் பெட்டரை பூட் பண்ணிட்டு லேப்டாப்பில் சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடும் அப்படின்னு. சார் ஆயா வர சொன்னாங்க. நான் வரைய இருந்தேன் அப்படின்னு சொல்லியா படித்து வர சொன்னாங்க. அப்புறம் போய் படிச்சுட்டு சாரு நான் நீ என்ன பண்ணிங்கன்னு தெரியாது, நான் அனுப்பிடுறேன் கம்பெனிக்கு ரெஸ்யூம், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. நானும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்ட் போயிட்டோம். அவனுக்கு மட்டும் காலம் வந்து எனக்கு வரவே இல்லை. என்னன்னு பார்த்து சாருக்கு ஒரு 2 ஃபோன் எடுத்துட்டு அச்சாரியும் தொலை பண்ணிருந்தேன். அப்புறம் சாரு இதை சொல்லி நேற்று தான் சொன்னாங்க. நேற்று ஒரு 12 மணி ஈவினிங் இருக்கும். அப்போ தான் சொன்னாங்க பிளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி ஒருத்தர் இருப்பாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, அவங்களை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்கள பார்த்துட்டு இருந்தால வீட்டில் வெளில எங்கேயும் போக முடியல. அதனால ஊர்லேயே எலக்ட்ரிஷன் வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
எப்படி சொன்னாலும் சார் வீடியோ பார்த்து இங்கே சேர்ந்தேன். இப்போ இடையில வந்து இறந்துட்டாங்க. அதனால என்னால் ஃபுல்லாக எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால சார்கிட்ட வந்து பேசினேன். ஒரு வாரம் கூட்டு போயிட்டு படிக்க வச்சாங்க. தூங்கலை ஒரு வாரமாக. படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு தமிழ் தான் தெரியும், தெரியாது. அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுது. சரி, ஆக்சுவலாக வந்து அவரோட பர்சனல் பட் ஆனால் நான் சொல்லக்கூடாதுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து மேலே இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஓன் ஆட ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு ஆடுறானே தெரியல. நான் கிளாஸில் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் தம்பி அப்படின்னு கிளம்பி வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப போயிட்டு அவன்கிட்ட பேசும்போது தான் வந்து வாட்ஸ்அப் பர்சனல் இஷ்யூஸுங்க, நான் சொல்ல விரும்பல, பர்சனல் இஷ்யூஸுங்க. பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நான் ஊருக்கு போகிறேன், நான் இப்படி இங்கே இருக்க மாட்டேன் சார், என்னால் படிக்க முடியல, ஒரே வார்த்தை என்னால் படிக்க முடியல, நான் ஊருக்கு போகிறேன் சார் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். இதான் உண்மை, கிளம்பிட்டாங்க. நான் ஊருக்கு போகிறேன், என்னால் கான்சென்ட்ரேட்டே என்னால் பண்ண முடியல, ட்ரை பண்ணிடா, கிளாஸ் பண்ணிடா அப்படின்ட்டு. 2 பேரும் நம்ம தினேஷன் தான். நான் கிளம்புறேன் சார் ஊருக்கு, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் விட்டவே இல்லை, நான் கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, போயிடாது இங்கேருந்து, போயிட்டு உன் லைஃப் மாறிடும் அப்படின்ட்டு நிறுத்தியாச்சுங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுறதே புரியலங்க. இவனை சீக்கிரம் அவன் பிளேஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவன் ஒரு மாதிரி ஆகிய சுச்சுவேஷன் சரியில்லை அவனுக்கு. சரி, அவங்க ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க, சொல்ல வரல, பட் ஆனால் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க. கை மேலேயே இறந்துட்டாங்க. ரொம்ப ஒரு பயங்கர மோசமான நிலைமை அவனுக்கு. ஸோ பயங்கரமா வெக்ஸ் ஆகி பையன் அழுதுகிட்டே இருக்கான். என்னை பார்த்தா அழுவான், ஏன்டா என்ன பார்த்தா அழுவ நீ அப்படின்ற சுச்சுவேஷனுங்க. அதுல இருந்து சரி வேற வழி இல்லை, இப்படி இங்க உட்கார வச்சு உனக்கு கிளாஸ் கொடுத்தா படிக்க மாட்டான், எனக்கு தெரியும், நீ வா என் ஆஃபீஸ்ல அப்படின்னு அங்கே கூட்டு போயிடுங்க சார். அதனாலதான் இங்க இல்லைங்க இவன் தினேஷ் இங்க கிடையாதுங்க. இங்க கூட்டு போய் உட்கார வச்சுட்டேன். 5 நாள் படி படி படி, அழுறியா அழு, ஆனா படி, அழுதுகிட்டே போய். சரி, நான் அவன் பக்கத்துல உட்கார வச்சுட்டேன். அவன் அழ முடியாது, பக்கத்துல இருந்தா படி, நீ படிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு 5 நாள் புடிஞ்சு எடுத்து படிக்க வச்சு காட்ஸ் கிரேஸ்ங்க அண்ட் அவனுக்கு லக்குங்க. So please give me that. இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில நான் படிக்கிறேன். என்னால ஒரு வேலைக்கு போக முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவனுக்கு. சரிங்களா, போன வாரம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு ஆச்சுங்க. ஒரு வாரமா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவனுக்கு இப்ப ஒரே ஒரு நல்ல விஷயம் அவனுக்கு லைஃப்ல மாறி இருக்குங்க, அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு.